சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் உங்களை பத்தியும் உங்க பண்ணையை பத்தியும் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க சார். சார் என் பேர் வந்து குமாருங்க சார். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மஞ்சு ஃபார்ம்னு சொல்லிட்டு இடம் சார். இதில் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி டு திருப்பதி ஹைவேல ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க சார். திருப்பதியிலேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க சார். சார் நம்ம பண்ணையில் என்னெல்லாம் வளர்க்குறீங்க சார்? நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு சார், மற்றபடி முயல் கோழி, நாட்டு வெரைட்டி நாய்கள், அப்புறம் வந்து பந்தய புறாக்கள் எல்லாமே வளர்த்துட்டு இருக்கோம் சார். இது இல்லாமல் நம்ம இயற்கை முறையில் விவசாயம். இப்போ மாடுகள் வந்து நம்மகிட்ட எவ்வளவு மாடுகள் சார்? சார் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் தான் சார். காங்கயம், குறிஞ்சல், கிர்ரு இந்த மாதிரி வெரைட்டி தான் வச்சுருக்கோம். ஒங்கோல் இந்த மாதிரி வெரைட்டி தான் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு 30 மாடு இருக்குங்க சார், பெரிய மாடு. கண்ணுக்குட்டி காப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 காப்ஸ் இருக்குங்க. கிர்ரு பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத்துடைய நேட்டிவாக இருக்கும் சார். காங்கயம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய நேட்டிவாக இருக்கும் சார். ஒங்கோல் பார்த்தீங்கன்னா ஒங்கோலுடைய நேட்டிவாக இருக்கும் சார். பர்கூர் வந்து துறிஞ்சல்னு சொல்லுவாங்க சார், பர்கூர்னுவாங்க. அந்த ஏரியாவுக்கான நேட்டிவ் பிரீடு சார். அதெல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்காக வந்து இயற்கை முறை விவசாயம் பண்ணுறதுக்காக மெயினாக சாணத்துக்கும் கோமியத்துக்கும் ப்ளஸ் பால், மோர் கரைசல், அமிர்த கரைசல் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக மட்டும்தான் சார் நாங்கள் நாட்டு மாடுங்களா. நாட்டு மாடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பாலுக்காக வந்து பண்ணவே முடியாது சார். நாட்டு மாடை பொறுத்தவரையும் பால் நம்ம 2ஆம் பட்சம். இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சாணமும் கோமியம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மகிட்ட என்னென்ன வகையான மாடுகள் இருக்கு சார்? இது வந்து கிரு சார். இது நேட்டிவ் பார்த்தீங்கன்னா குஜராத்துடைய சார். சரி, குஜராத்துடைய நாட்டு வெரைட்டில வந்து கிருன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு வந்து கம்பீரமா இருக்கும். சரி, மில்கிங்ல பார்த்தீங்கன்னா A2 மில்க்னு சொல்லுவாங்களா சார். நம்பர் 1 மில்க் கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கண்டென்ட் சார். குஜராத் தான் சார். நாங்கள் நேரடியாக நாங்களே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கயம் சார். காங்கயத்துல பாத்தீங்கன்னா செவலன்னு சொல்லுவாங்க. காங்கயத்துல செவல கொஞ்சம் அமையிறது கஷ்டமாங்க. ஆமா சார். இது வந்து துறிஞ்சல்னு சொல்லுவாங்க சார். பர்கூருடைய நேட்டிவா வச்சிருக்கிறதுனால இது துறிஞ்சல் சொல்லுவாங்க. பாக்கிறதுக்கு புள்ளி மான் மாதிரியா இருக்கும் சார். ஹைட்டும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வரும். இது நாட்டு வெரைட்டி சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஒங்கோல் சார். ஆந்திராவுடைய நேட்டிவ் பிரீடு சார். இது ஒங்கோல்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு வந்து கம்பீரமா இருக்கும். இந்த கொம்பு சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஈவனா ஒரே ஸ்ட்ரைட்டா வரும். இப்படி ரெண்டு சைடு ஒரே ஈவனா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா காங்கயத்துல வந்து குரான் சொல்லுவாங்க சார். குரான்றதுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த காலுடைய குழம்பும் அந்த முகம் பாத்தீங்கன்னா மற்ற மாட்டுக்கெல்லாம் வந்து பிளாக்கா இருக்கும். இதுக்கு வந்து ஒயிட்டா இருக்கும். அந்த கொம்பும் பாத்தீங்கன்னா ஒயிட்டா தான் இருக்கும். இது இந்த பிரீடு பேர் வந்து குரான் சொல்லுவாங்க. காங்கயத்துல வந்து மயிலன்னு சொல்லுவாங்க சார். மயிலன்றது அந்த மயில் மாதிரி அந்த காலும் அந்த ஃபேஸும் அதெல்லாம் வந்து பிளாக்கா இருக்கும் சார். மற்ற இடத்துல அங்க ஒயிட்டா இருக்கும் சார். இது வந்து காரின்னு சொல்லுவாங்க சார். காங்கயத்துல வந்து ஃபுல் பிளாக் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரேர் பிரீடு. கருப்புலாம் வந்து ரேர் பிரீடு. ஆனா பழகிடுச்சுன்னா நம்ம பாசமா தான் சார் இருக்கும். இது பூரா இதுல இருந்து வந்து கிராப்ஸ் தான் சார் எல்லாமே. இது வந்து காங்கயம் சார். இது கிர்ரு. இது எல்லாமே காங்கயம் சார். இது ஒரு கிர்ரு ஒண்ணு கிடக்க. ஆமா சார். நம்ம சொன்னோம்ல சார் குஜராத்ல இருந்து கொண்டு வந்து சொல்லிட்டு நம்ம இடத்துல போட்டு வளர்ந்த கண்ணுக்குட்டி சார். இது வந்து காங்கயம் சார். நம்ம கிட்டே பிறந்து வளர்ந்த கால கண்ணுக்குட்டி சார். மேட்டிங்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எதுவும் சென ஊசி எல்லாம் எதுவும் போடுறது சார். இவரை வச்சு நம்ம இப்போ வந்து பண்ணையில வந்து மேட்டிங் விட்டுருவோம் சார். இதுல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்னு நம்ம பெருசா எடுக்க முடியாது சார். நாட்டு மாடு பொறுத்தவரையும் மில்க்குக்காக நம்ம வந்து பண்றதுலாம் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த காலத்துல வந்து கிடைக்கிற எல்லா உணவுப் பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கலா இருக்குங்க சார். அதனால வந்து மக்களுக்கு வந்து கெமிக்கலே சாப்பிட்டு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைங்க வருது சார். சுகரு பிபின்றதுலாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் கிடையாது. அந்த காலத்துல கிடையாத காரணம் என்னன்னா நம்ம வச்சிருந்த நாட்டு வெரைட்டி பிரீடுங்க சார். அதுல இருந்து நம்ம சாணத்தையும் இந்த இலை தழையெல்லாம் போட்டு நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். அந்த சாப்பாட்டுல வந்து கெமிக்கல் இல்லாதனால நமக்கு கரெக்டா இருந்ததுங்க சார். மாட்டுப்பால்ல பாத்தீங்கன்னா நம்ம தாய்ப்பாலுடைய அதிகமான சத்து. நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா பால் கிடைக்கும் சார். பால், நெய், அப்புறம் பாத்தீங்கன்னா இயற்கை முறையில உரத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுல பாத்தீங்கன்னா ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், மோர் கரைசல், மீன் அமிலம், அப்புறம் வந்து நம்ம ஆர்கானிக் உரம் ரெடி பண்ணி தரோம் சார். சரிங்க சார். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு இந்த இயற்கை முறையில நீங்க தயாரிக்கிற உரம் வந்து எனக்கு கொரியர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு தூரத்துல இருந்து ஒரு ஆள் கேக்குறாங்கன்னா நீங்க கொரியர் பண்ணி விடுவீங்களா? கண்டிப்பா சார் பண்ணிவிடுவோம் சார். எவ்வளவு கேட்டாலும் அனுப்பலாம் சார். சார் இப்போ ஆட்டு பண்ணையில பார்த்தேன் எல்லாமே கிடாவா வளர்க்குறீங்களே, என்ன காரணம் சார்? நமக்கு வந்து குட்டி போட்டு வளர்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும் சார். நம்ம வந்து சுற்று வட்டார கிராமத்துல வந்து கிடா குட்டியா நம்ம 5 மாச குட்டியா வாங்கிடுவோம் சார். 5 மாச குட்டி சராசரி பாத்தீங்கன்னா ஒரு 12ல இருந்து 15 கிலோ இருக்கிற உயிரிட உள்ள குட்டியை மட்டும்தான் எடுப்போம் சார். அவருடைய முகமும் அந்த கொம்பும் காலு அவருடைய விரன்னு சொல்லுவாங்கல்ல சார். சிலதுக்கெல்லாம் 1 இருக்கும், சிலதுக்கு 2 இருக்கும். 2 இருக்கிறது மட்டும் தான் நம்ம வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா நமக்கு சாமிக்கு தான் நிறைய எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து குறையில்லாத ஆடு நீட்டா இருக்கிறது மட்டும் தான் சார் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம்.
சரிங்க சார். இந்த 5 மாசம் வளர்ப்பு முறை அப்படின்னீங்க, எனக்கு தீவனத்தை பத்தி சொல்ல முடியுமா? எப்படி என்னென்ன தீவனங்கள் போடுறீங்க? சார் 5 மாசம் குட்டியா வாங்கிட்ட அப்புறம் அது வந்து தாயிடம் பிரிஞ்சு தனியா தீவனம் எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் சார் கிராமத்துங்கள்ல. நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா அடர் தீவனம் எதுவுமே கொடுக்கறது இல்ல சார். அடர் தீவனம் கொடுக்காம ஆடு வளர்க்க முடியுமா? கண்டிப்பா சார் முடியும். நான் நாட்டு ஆடுல வந்து கண்டிப்பா முடியும் சார். நான் இது வரைக்கும் நிறைய பண்ணைகளுக்கு போயிருக்கேன். ஆனா அடர் தீவனம் கொடுக்காம அடர் தீவனமே கிடையாது சார். நீங்க பண்ணைக்குள்ள பாருங்க, எதனா வச்சிருக்கோம். தண்ணியில ஒண்ணும் இல்ல, வைக்கோல் மட்டும். வைக்கோல் வந்து மாட்டுக்காக வச்சிருக்கு சார். இதுல தண்ணி மட்டும் தான் வச்சிருப்போம். சரி, அதுக்கு தேவையான தண்ணியில எதுவும் கலந்து வச்சிருக்கீங்க? எதுவுமே கிடையாது சார். கிளியரா இருக்கும் பாத்துங்க. அடர் தீவனம் கிடையாது, பசுந்தீவனம் கிடையாது, ஒன்லி மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்க. மூலிகைங்களே. சரிங்க சார். இந்த ஆட்டு பண்ணையில நோய் மேலாண்மை என்ன பாக்குறீங்க? இதுக்கு நாட்டு ஆடு பொறுத்தவரையும் நாங்க இது வரைக்கும் எதுவுமே மெடிசன்ஸோ ஊசியோ எதுவுமே பண்ணது இல்ல சார். என்ன சார் சொல்றீங்க? தீவனம் கேட்டா தீவனம் போடலாங்க, மெடிசன் கேட்டா மெடிசன் போடலாங்க. அதான் சார் நம்ப மாட்டாங்க. சில பண்ணையில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. நாங்க வந்து அந்த மாதிரிதான் சார் பண்ணிட்டு டாக்டரும் கூப்பிடுறது கிடையாது, எந்த ஒரு மருந்தும் வைக்கிறது கிடையாது. இல்ல நோய் இந்த ஏன்னா காலநிலை மாறுபாடுகள்ல பனிகாலம் மழை காலம், இந்த காற்று காலத்துல வந்தேன்னா அது ஒரு நோய் வரும், மழை காலத்துல வந்தேன்னா கால்கான வாய்க்கான வரும், இந்த மாதிரி மூக்கு சளி வடியும் இந்த வெயில் காலம். அதுக்கான தேவையானது வந்து அந்தந்த பருவத்துல அந்தந்த இலத்தழைகள் வந்து நம்ம இடத்துல வந்து முளைக்கும் சார். அதை தான் சாப்பிடும். நம்ம நாட்டு மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா சளிக்கு இந்த இலை சாப்பிடணும் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தேவைப்படும் போது நம்ம வெயில் காலத்துல என்ன இலைகள் அதிகமா வருமோ, மழை காலத்துல என்ன இலைகள் அதிகமா வருமோ அதுவா மேய்ஞ்சிக்கும் சார். ஏன்னா நிறைய பண்ணைகள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன சொல்லுவாங்க, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஜீரோ தீவன செலவு ஜீரோ அப்படிம்பாங்க. ஆனா சில தீவனங்களை மறைமுகமா போடுவாங்க. அதெல்லாம் நீங்க இங்க சொல்றது ஜீரோ தீவனம் அப்படிங்கிறது இங்கதான் நான் பாக்குறேன். இந்த விற்பனை பண்ணச்சுல என்னென்ன ரூல்ஸ் வச்சிருக்கீங்க? அதாவது எடை போட்டு கொடுக்குறீங்களா, மதிப்புல கொடுக்குறீங்களா? இல்ல சார், நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா உயிரடையில தான் கொடுத்துட்டு இருக்கோம். கிலோ வந்து 475 ரூபா தரோம் சார். குழந்தை வந்தாலும் ஆமா சார் 475. மத்த இடத்துலயும் வந்து இந்த மாதிரி தரம் கிடைக்காதுங்க. நமக்கு வந்து அந்த ரேட் வந்து நமக்கு ரீசனபிளா இருக்கும் சார். மத்த இடத்துல பாத்தீங்கன்னா 550 500 அந்த ரேஞ்சில கொடுப்பாங்க. நமக்கு வந்து தீவன மேலாண்மை கம்மியான்றதுனால நம்ம அந்த ரேட்டு பிக்ஸ் பண்ணிருக்கோம் சார். இப்போ நம்ம பண்ணையில பார்த்த கிடாக்கள் எல்லாமே காயடிக்காத குட்டிகள், ஏன் வந்து காயடிச்சு வளர்க்கல சார்? இது காயடிக்கிற முறை பாத்தீங்கன்னா நம்ம சில எல்லாம் வந்து இந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு அடிப்பாங்க. ஆட்டுக்கு அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வெயிட் கெயினுக்காக அடிப்பாங்க. வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண அதிகப்படுத்துறதுக்காக வந்து காயடிச்சு தீவனம் அதிகமா அடர் தீவனம் கொடுத்து வளர்த்து ஒரு 6 மாசம் வளர்த்து விற்கிறது 5 மாசத்துலயே வித்துருவாங்க. அதுக்காக பண்றாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா கறினுடைய சுவை வந்து குறையும் சார். குறையும். ஆமா. அதனால நம்ம அந்த வேலையை நம்ம பண்ண மாட்டோம் சார். காய அடிக்காம நம்ம கடாங்கெல்லாம் பாருங்க தெளிவா இருக்கும், வெயிட்டும் அதிகமா. சார் அடுத்து இந்த ஆட்டு பண்ணையை எந்த லெவல்ல பெருசாக்கணும்னு எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா சார்? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கடா குட்டியை தான் இப்போ வச்சிருக்கோம் சார். 100 இருந்து 150 கடா குட்டி தான் நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம். இதுல வந்து தாயாடும் கடா குட்டியும் ஒரு 500க்கு மேல வந்து விரிவுபடுத்துறதுக்காக வந்து ஆல்ரெடி ஒரு 5 செட்டு அமைச்சு வச்சிருக்கோம் சார். நாய் பண்ணைக்கு வந்திருக்கோம். நாயில சிப்பி பாறை கிடக்கு, கன்னி கிடக்கு, இந்த ஜெர்மன் செப்பர்ட் கிடக்கு. ஜெர்மன் செப்பர்ட்ல 2-3 வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு, பார்க்காத நாயெல்லாம் இருக்கு. கண்ணியில வந்து 2-3 கண்ணி இருக்கு. அதாவது நம்ம பார்த்ததெல்லாம் இந்த கண்ணி தான் பார்த்திருப்போம், பால் கண்ணி செங்கண்ணி பார்த்திருப்போம். அப்புறம் அந்த ஒயிட்ல ஒரு கண்ணி நாய் இருக்கு. இந்த சிப்பி பாறை ஒண்ணு நல்ல ஹைட்ல ஒண்ணு இருக்கு. 31 இன்ச்சு சார். 31 அவர் சாம்பியன். அவர் சாம்பியன் 31 இன்ச்ல சாம்பியன் இருக்காரு. இந்த பண்ணையில குட்டிகள் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த குட்டிகள் எல்லாமே மஞ்சு ஒருங்கிணைந்த பண்ணை திருவள்ளூர் மாவட்டத்துல விற்பனைக்கு இருக்கு. ஃபீமேல் மேல் ரெண்டுமே விற்பனைக்கு இருக்கு. 9000 சொல்றாங்க. கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க சார். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சிப்பி பாறை இருக்கு சார். சிப்பி பாறைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31 இன்ச்சு சாம்பியன் மேல் வச்சிருக்கோம் நம்ம. சரி. அதனால ஃபீமேல் 30 இன்ச்சு தனியா ஒண்ணு வச்சிருக்கோம். மயில கண்ணி இருக்கு நம்மகிட்ட, பால் கண்ணி இருக்கு, தேன் கண்ணி. இவங்க வந்து தேன் கண்ணி. ஆமா, மயில படுத்திருக்காங்க பாருங்க, அவங்க வந்து மயில கண்ணி. சரி. ஜெர்மன் ஷெப்பர்ட்ல எல்லா கலரும் வச்சிருக்கோம் சார். பிளாக் ஷெப்பர்ட், ஒயிட் ஷெப்பர்ட், நார்மல் வெரைட்டி சொல்லுவாங்க அந்த கலர். சரி. இது என்னது? ஜெர்மன் சார், ஒயிட் ஷெப்பர்ட் சார். ஜெர்மன்ல ஒயிட் இதெல்லாம் பார்த்தது இல்லையே. ஆமா, ஜெர்மன்ல ஒயிட் ஷெப்பர்ட் ரொம்ப ரேர் இவங்க எல்லாம். ஜெர்மன் ஷெப்பர்ட்ல ஒயிட், அது அவங்க பிளாக் ஷெப்பர்ட் கருப்பு. இது கண்ணிலே வந்து தேன் கண்ணி சார். தேன் கண்ணி இவங்க. சிப்பி பாறைல இங்க இந்த சரௌண்டிங்ல இவன் தான் ஹைட். சரி. இதுல எதெல்லாம் குட்டிகள் எதுவும் வச்சிருக்கீங்களா? சேல்ஸ் கிடக்கா எப்படி இல்ல சார்? குட்டி இப்ப லிட்டர் ஆக பாத்தீங்கன்னா 90 டேஸ் ஆகும். உங்களுக்கு சிப்பி பாறையில வேணும் அப்படின்னா 90 நாள் ஆகும். நம்மகிட்ட இயர்லி 1 லிட்டர் மட்டும் நம்ம எடுக்கிறது. இயர்லி ஒன்ஸ் தான். சரி. சில பேர் வந்து 2 லிட்டர் எடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. இப்ப இந்த ஃபீமேல் இப்ப குட்டி அடுத்த 6 மாசத்துக்கு அவங்க ஸ்கிப் தான்.
அதுக்கப்புறம் நம்ம லிட்டர்மெண்ட் எடுப்போம். இயர்லி ஒரு லிட்டர்மெண்ட் மட்டும் தான். சிப்பிப்பாறையில இருந்து குட்டி வேணும்னா எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? இப்ப வேணும் அப்படின்னா நீங்க ஒரு 90 நாள் வெயிட் பண்ணணும். 90 நாள் வெயிட் பண்ணணும். நேர்ல வந்து பார்த்து கூட நேர்ல வந்து பார்த்து எடுத்துக்கலாம். நேர்ல வந்து பண்ணையில விசிட் பண்ணி எல்லாரும் கூட விளையாடிட்டு உங்களுக்கு எந்த பப்பீஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி அவைலபிள் இருக்கு சார். சரி, கேசிஐ ரெஜிஸ்டர்ட் பப்பி, ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி அவைலபிள் இருக்கு. இப்ப நம்ம கோழி பண்ணையில இருக்கிறோம். இவங்க வளர்க்கறது வந்து தூய சிறுவிடை கோழிகள் வளர்க்குறாங்க. எந்த விதமான எதிர்ப்பு மருந்துகளும், ஊசிகள், மாத்திரைகள், அந்த குஞ்சு பிறந்தவொடனே கொடுக்குற லசோட்டா எதுவுமே கொடுக்கறது இல்லாம இயற்கை முறையில இந்த கோழிகள்லாம் வளர்க்குறாங்க. இதை வந்து டேவோ சிக்கில இருந்து பெரிய கோழிகள் வரைக்கும் கொடுக்குறாங்க. தூய சிறுவிடை கோழிகள் வாங்கணும் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பண்ணைக்கு நீங்க விசிட் பண்ணுங்க. சரி, இப்ப பண்ணையில நமக்கு எவ்வளவு தாய்க்கோழிகள் இருக்கு, எவ்வளவு சேவல் கிடக்கு, எவ்வளவு டே ஓல்டு சிக்கு கிடக்கு? சார் இப்ப நம்ம ஓவராலா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 850 கோழி இருக்கும் சார், சிக்கோட சேர்த்து. உங்களுக்கு பேரண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 80ல இருந்து 90 இருப்பாங்க. சேவல் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேவல் எப்படியும் ஒரு 100 சேவல் நம்மகிட்ட இருக்கும். சார், இப்போ இட மதிப்புல கணக்கு பண்ணி கொடுக்குறீங்களா, கரியா பேஸ் பண்ணி கொடுக்குறீங்களா, இல்ல உயிரிட போட்டு கொடுக்குறீங்களா கோழி? சார் உயிரிட சார். ஒரு கோழி இப்ப நம்ம ஒரு கோழி எடை போடுறோம், ஒரு 1.5 கிலோ தான் வருதுன்னா அதான் சார் கரியே. சரி, உங்களுக்கு இப்ப நம்ம வேஸ்டேஜ் 1 கிலோன்னா என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 1 கிலோ இப்போ வெடைக்கோழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா வரும் சார். சரி, சேவல்னா பீஸ் ரேட்டு சார் 750 ரூபால இருந்து 850 ரூபா. சேவல் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு முழு சேவல் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. நம்ம சேவல் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் சேவல் தான், அது கம்மி இருக்காது. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கால்ல முள்ளு இருக்கும். அப்படி கால்ல முள்ளு வரல அப்படின்னா ஒரு 7 மாசம் 8 மாசம் ஆகுதுன்னு அர்த்தம். கோழிகளை பொறுத்த வரைக்கும் 1 கோழி 30 கோழிக்கு மேல இருந்தாலே நமக்கு வந்து மெடிசன் கொடுக்கணும். ஆமா, டே ஒன்ல இருந்து மெடிசன் கொடுக்குறாங்க. நீங்க அப்படி எல்லாம் எதுவும் கொடுக்கறது இல்ல சார். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் தான் சார். டே ஒன்ல இருந்து உள்ள போறாங்க அப்படின்னா அவங்க வெளியே வர வரைக்கும் ஃபுல்லாவே எந்த ஒரு மருந்து இல்லாம நம்ம கிட்ட இதுவாகுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை சாணி தெளிச்சு இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுப்போம். நோய் பரவுது அப்படின்னா நம்ம இடம் சுத்தமா இல்லைனால நோய் பரவும். நம்ம இருக்கிற ஃபார்ம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை சாணி தெளிக்கிறது, ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் அதை கிளியர் பண்றது தான் எங்களோட வேலையா. உங்களுக்கு நோய் தாக்கங்கள்லாம் வர்றது அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் வந்தது இல்லை சார். நாங்க அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்க மாட்டோம். இப்ப பேரண்ட் செக்ஷன்னா அது தனியா இருக்கும், சிக்குனா தனியா இருக்கும், டே ஓல்டு தனியா இருக்கும். இப்போ ஒரு சிக்கு வச்சிருக்கோம்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகுதுன்னா தனியா ஸ்டேஜ் வாரியா பிரிச்சு வச்சிருவோம். இவங்களுக்கு இருக்கிற இது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி டிவார்மிங் பண்ணுவோம். டிவார்மிங் 60 நாளுக்கு ஒரு முறை டிவார்மிங் ப்ராப்பரா பண்ணிடுவோம். இப்போ ஒரு ஆள் இந்த வீடியோ பார்த்துட்டு நேரடியா எனக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் விற்பனைக்கு கிடக்கு நான் வாங்குற அளவுக்கு அப்படின்னு கேட்டா எல்லாமே அவங்க விருப்பம் எதுவா இருந்தாலும் அவங்க இப்ப பேரண்ட் வேணும் வளர்க்க ஆசையா இருக்குன்னா எடுத்துட்டு போயிடலாம். சிக்கு வேணும், நான் ஒரு 100 சிக்கு வளர்க்க போறேன், எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ தூய் எனக்கு சிறுவிடை கோழிகள் வளர்க்கணும், எனக்கு ஒரு 100 சிக்கு வேணும் அப்படின்னு ரெடியா இருக்கு. அதாவது டே ஓல்டு சிக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 1 மாசம் 2 மாசம் அதெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க சார்? டே ஓல்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து 60 ரூபா வரும் சார் உங்களுக்கு. வீக் நீங்க இப்ப சில பேர் வந்து டே ஓல்டு வளர்க்குறோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க, வளர்க்க முடியாது. ப்ரூடிங் வைக்கணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. எடுத்துட்டு போவாங்க, ஒரு கோழி இறந்துச்சு 2 கோழி இறந்துன்னு சொல்லுவாங்க, அது காமன் நடக்கிறது தான். நீங்க ஒரு 2 வாரத்துக்கு மேல நீங்க எடுத்துட்டு போனா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. 2 வார கோழி எடுத்தீங்கன்னா வந்து 130 வரும் சார். சரி, 2 வார கோழி குஞ்சு 130 ரூபா வரும் ஒரு குஞ்சு. ஆமா, இது மந்த் ஓல்டு நீங்க எடுத்தீங்கன்னா 180 அந்த மாதிரி வரும். இது ஒரு 100 சிக்கு வேணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லணும்? இல்ல சார், அவங்க கஸ்டமர் வந்து விசிட் பண்ணாலே அப்பயே எடுத்துட்டு போயிடலாம். ரெடியா தான் இருக்கும், எப்பவுமே ரெடியா. சார், இப்ப இந்த சிறுவிடை கோழிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு சரி வெளியூர்ல இருந்து கேக்குறாங்க, அவங்களுக்கு அனுப்ப முடியுமா இல்ல நேர்ல வந்துதான் வாங்கணுமா? இல்லைங்க சார், இப்ப வந்து என்னன்னா நம்ம வந்து வெளிமேய்ச்சல் கோழிங்களா வளர்க்குறோம். இது இப்ப டெலிவரி போறது டிராவல் செட் ஆகாது. அவங்க வாங்குறவங்க நம்ம ஃபார்முக்கே விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. எவ்வளவு லாங்ல இருந்து வராங்கன்றது கிடையாது. வந்து நம்ம ஃபார்மை விசிட் பண்ணி கோழிங்க பார்த்து இந்த மாதிரி இந்த வீக் எனக்கு வேணும், டே ஓல்டு வேணும், நீங்க பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சு ஒருங்கிணைந்த பண்ணையில வந்து புறா செக்ஷன் இது எல்லாமே ஒரே கலர்ல இருக்கு. அந்த புறாவை பத்தி எனக்கு சொல்லுங்களேன் சார். இது ஹோமர் வெரைட்டி சார். சரி, ரேசிங்னு சொல்லுவாங்க. பர்டிகுலரா வந்து இவங்க அந்த பந்தய புறா சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லா காலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளப் ரிஜிஸ்டர் வந்து இது பண்ணிருப்போம். நம்ம ரிங் இருக்கும், எல்லா பொருளையும் காலில் ரிங் இருக்கும் உங்களுக்கு. சரி, பிறந்து சின்னதா இருக்காங்க இல்லையா, அப்பவே ரிங்கு போட்டுருவோம் நம்ம பந்தயத்துக்காக யூஸ் பண்ற புறா. சரி, இதெல்லாம் என்ன விலைக்கு கொடுக்குறாப்ல இருக்கு சார்? இது வந்து 1200 ரூபா வரும் சார் பேரு ஜோடி. ஆமா, நம்ம ஃபார்முக்கு டைரக்டா விசிட் பண்ணாங்கன்னா கம்மியா கொடுக்கலாம். அவங்க பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேர் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேர்னு பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து ஒரு 800 புறா இருக்கு சார். நம்மளும் புறா வந்து ப்ரூடிங் நம்ம அப்போதுல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 40-45 வருஷமா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். வெளியே எங்கேயும் புறா வாங்கினது கிடையாது. அந்த புறா அப்படியே இப்ப எப்படி சிக்கன் நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரிதான் இவங்களும் நம்ம பேரண்ட் செக்ஷன் மாதிரி தனியா பிரிச்சு சிக்கன் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்.
வாங்கிட்டு போன புறாக்கள் இது அடிச்சிருக்கா, பந்தயம் அடிச்சிருக்கா? பந்தயம் அடிச்சிருக்கு சார். எந்தெந்த ஊர்? பெங்களூர்ல கொடுத்த அடிச்சிருக்கு. ஹைதராபாத்ல இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. சரி. கர்நாடகால இருந்து ஒரு டீம் வருவாங்க. சரி. ஒரு 40 புறா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. 40-50 புறா எடுத்துட்டு போவாங்க. எல்லாமே பந்தயத்துக்காக தான் எடுத்துட்டு போவாங்க. கர்நாடகால இருந்து. ஆமா, ஒரு டீம் வருவாங்க, ஒரு 10 பேர் வருவாங்க. தனியா கேஜஸ் எடுத்துட்டு இவங்களுக்காகவே கரெக்டா செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது நெருப்பு கோழி, ஆஸ்ட்ரிச். இதெல்லாம் வந்து 9 மாத குஞ்சுகள் தான். இவங்க 5 மாசம் குஞ்சியா வாங்கியிருக்காங்க. 9 மாத குஞ்சுகள் தான். இன்னும் இந்த முடிகள்லாம் உதிர்ந்து ரெக்க வளரும். நம்ம எப்படி கோழி குஞ்சுக்கு வளருதோ அதே மாதிரி ரெக்க வளரும். இப்போ இது இந்த முடியெல்லாம் குஞ்சுகளுக்கு இருக்கிற முடிகள். இதுல 4 இது வச்சிருக்கிறாங்க. இதோட ஆஸ்ட்ரிச்சோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து பல்லு கிடையாது. ஜீரண சக்திக்காக இதுக்கு வந்து ஜல்லிக்கல் கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஜீரண சக்திக்காக ஜல்லிக்கல் கொடுக்குறாங்க. அந்த ஜல்லிக்கல் என்ன ஆகுங்கிற அதை கேட்டா, அந்த ஜல்லிக்கல்லையே செமிச்சு மாவா வெளியே தள்ளிடுமா, அந்த அளவுக்கு வந்துருமா. மெயினா இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காண்டி வளர்க்குறாங்க. இந்த மாமரம், தென்னை மரம் தாண்டி வேற என்ன எல்லாம்? இது வந்து காய்கறி பயிர் பண்ணிட்டு இருக்கோம் சார். சீசனல் வெஜிடபிள்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளரி ரெடியா இருக்கும். அடுத்தது தர்பூசணி வருது நமக்கு. வெண்டையா இருக்கும். நம்ம கிட்ட இங்க நம்ம மெயின் ரோட்ல ஒரு ஷாப் இருக்கு சார், நம்ம கடை இருக்கு. ஸோ அங்க வந்து நம்ம மரத்துல விளையிற இளநீர், தேங்காய் பூ, தேங்காய் எண்ணெய் 200. தேங்காய் எண்ணெயும் தேங்காய் எண்ணெய் இங்கே பண்றோம் சார். நம்ம மர செக்குல ஆடி பண்றோம். 1 லிட்டர் வந்து 200 ரூபாய். நம்பவே மாட்டீங்க, 200 ரூபாய்க்கு எங்கேயுமே வாங்க முடியாது. 200 ரூபாய் 1 லிட்டர் தேங்காய் மர செக்கு எண்ணெய் 200 ரூபாய்க்கு எங்கேயுமே வாங்க முடியாது. நீங்க தமிழ்நாடு இல்ல, இந்தியாவில எங்கேயுமே வாங்க முடியாது. அதுவும் ஆர்டர் பண்ணாலும் அனுப்பி. ஆமா, அதுவும் ஆர்டர் பண்ண அனுப்பிடலாங்க சார். கொரியர் சார்ஜஸ் வரும். ஆர்டர் பண்ணீங்கன்னா இப்போ பேக் பண்ணி அழகாக அனுப்பிடும். கொரியர் சார்ஜஸ் வரும். சரிங்க சார். வேற என்னெல்லாம் சார் வளர்க்குறீங்க? வேற நம்ம மிக்ஸ்டு ஃப்ரூட் ஃபார்ம் போட்டு வச்சிருக்கோம் சார். நம்ம சரிங்க சார். ஒரு 14 வகை பழ வகைகள் இருக்கு. இந்த வாட்டர் ஆப்பிள், கொய்யால ஒரு 4 ரகம் வச்சிருக்கோம். எலுமிச்சை இருக்கு நம்மகிட்ட. பலா இருக்கு, 2-3 ரக பலா வச்சிருக்கோம். பலாலாம் இப்பதான் யங் கிராப்ஸ். ஸோ அப்படின்னு ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து நமக்கு அது காய்ப்புக்கு வந்துடும். சீமை இலந்தை இருக்கு. சீமை இலந்தை நாவல் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. பண்ணையில இல்லாத பொருள் தான் தேடணும். இருக்கு. என்ன தேவையோ நமக்கு அது வந்து இங்க மோஸ்ட்லி கிடைக்கும் சார். எல்லாம் இயற்கையா கிடைக்கும். எந்த விதமான செயற்கை உரங்களும் பயன்படுத்தாம விளைவிக்கப்படுற பொருட்கள், வளர்க்கின்ற விலங்குகள், பறவைகள். ஆமாங்க சார். ரொம்ப அருமை. கேட்ட கேள்விகளுக்கு அனைத்துக்கும் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகேங்க சார். நன்றிங்க சார்.